சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். தீபாவளி திருநாளை முன்னிட்டு பாஜக தென்சென்னை மாவட்ட சார்பாக தீபாவளி பரிசு வழங்கும் விழா சென்னை தி நகரில் நடைபெற்றது. பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் அவர்களது ஏற்பாட்டில் கிளை நிர்வாகிகளுக்கு பட்டாசு மற்றும் இனிப்புகள் வழங்கிய இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பரிசு தொகுப்புகளை வழங்கினார். அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். தாமதமாக வந்ததற்கு மன்னிப்பு கோரிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எங்களது மாநில தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அவரின் ஏற்பாட்டிலே இந்த டி நகர் நயினார் நாகேந்திரன் தீபாவளி பிஜேபி தலைவர் தீபாவளி பரிசு தீபாவளி வாழ்த்துக்கள் கூறி உங்களுக்கு பரிசு வழங்குவார்கள். அதற்கு முன்பாக நமது மாவட்ட தலைவர் சஞ்சீவி உங்களுக்கு வாழ்த்து கூறுவார். பாரத் மாதா கி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் மாநில செயலாளர் வினோஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இங்கு பொதுச் செயலாளர்கள் சரவணன், யுவராஜ் மற்றும் இந்த மண்டலின் தலைவர் கார்த்திக் மூர்த்தி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். தலைவர் அவர்கள் நம்முடைய வாழ்த்தி உரையாற்றுவார்கள். இந்த தீபாவளியை நமது பகுதியில் உள்ள அனைவரும் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலாக அனைவரும் தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாட்டினை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பொருளும் அவர் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதற்கான ஏற்பாட்டை சஞ்சீவ் அவருடைய தலைமையில் நடைபெறுகிறது. கார்த்திக் நமது மண்டல தலைவர், நமது வட்ட தலைவர் சாருலதா, கிருஷ்ணன் மண்டல துணைத் தலைவர் அர்ஜுன் மற்ற அனைவரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நமது வினோஜ் பி செல்வம் அவர்கள் மாநில செயலாளராக இருந்து பாரதிய ஜனதா கட்சி இதனை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறது. காரணம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலே நமது ஒரு நல்ல அரசு அடுத்த ஆண்டு தீபாவளிக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும், ஒரு மக்கள் மனமாற்றம் வேண்டும். வருகின்ற ஆட்சி நல்லாட்சியாக, மோடியுடைய ஆட்சியாக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையிலே அமைய வேண்டும் என்பதற்காக இந்த பாடுபடுகிறோம். பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இதை செய்கிறது. சொல்லுபவர்கள் இன்றைக்கு 5000 பேருக்கு இந்த ஏற்பாட்டினை செய்திருக்கிறார்கள். இந்த தீபாவளி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் இது நல்ல முறையில் கொண்டாட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வினோஜ் பி செல்வத்துக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வகையிலே நேற்றைய முன்தினமும் வடசென்னை மற்றும் மத்திய சென்னை பகுதிகளிலே மிக பிரம்மாண்டமான கூட்டங்களில் எங்கள் மாநில தலைவர் மற்றும் கூட்டணி கட்சிகளான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் வகையிலே பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சென்னை மாநகரில் ரவுடிசமும் போதைப் பொருளும் அதிகமாக உலர்ந்துவிட்டு பெண்களின் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியுள்ள நிலையிலே இதை எதிர்த்து யார் இந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக கண்டுபிடிப்போம் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்து, அது மட்டுமில்லாமல் கிட்னி பிரிவு விவகாரத்திலுமே ஈடுபட்டுள்ள நபர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் என்பதை வலியுறுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் சென்னை பகுதியிலே மாவட்ட தலைவர் திரு சஞ்சீவி அவர்கள் தலைமையில் உள்ள பொதுமக்களுக்கு 5000 குடும்பங்களுக்கு பாஜகவின் சார்பில் தலைவர் வேணாநாயகன் அவர்கள் பட்டாசு மற்றும் இனிப்பு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே போல் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் மக்களுக்கு நேரடியாக பாஜகவினர் பல நல்லுதவிகளை செய்து கொண்டு வருகின்றனர். அந்த இறைச்சி அதன் உரிமையாளருக்கு தொந்தரவு கொடுத்தது முதல் மக்களுக்கு அல்வாவை மட்டுமே கொடுக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை கண்டிக்கும் விதமாகவும் கிண்டல் செய்யும் விதமாகவும் மக்களுக்கு 500 வாக்குறுதிக்கு மேல் அல்வாவாக கொடுத்துவிட்டு அதில் 70% கூட நிறைவேற்றாமல் பொய்யின் மேல் பொய் கூறி செவிலியராகட்டும், மருத்துவர்களாகட்டும், துப்புரவு தூய்மை பணியாளராகட்டும், மாணவராகட்டும் எல்லாருக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது அல்வா மட்டும்தான். ஆகவே திராவிட அல்வாக்கடை என்பது நிறுவனமாகிக் கொண்டிருக்கிறது. இதை இன்று அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக அழகாக சட்டமன்றத்திலே எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். இதற்கான பதிலை எப்படி பாக்ஸ்கான் விஷயத்துக்கு அல்வா கொடுத்தாங்களோ, நம்ம கூட டிஆர்பி ராஜா அவர்கள் வெள்ளை பேப்பரை சொல்லும் போது, வெள்ளை பேப்பரை காட்டும் போது அந்த நீச்சஸ் அவர்களை கிண்டல் செய்யறாருன்னு நினைச்சு பார்த்தா, உண்மையிலே தமிழ்நாட்டில ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வெள்ளத்தால் எழுதப்படாத விஷயமாக இருந்து கொண்டு வருகிறது. எதுவுமே இல்லை அப்படிங்கிறத டிஆர்பி ராஜா உண்மையை சொல்லியிருக்காரு. நான் கூட கிண்டல் கொண்டாட நினைச்சேன், பார்த்தா அப்படி இல்லை. அவர் உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரல, வெறும் எம்பி வெள்ளை பேப்பர் தான், வெறும் வெள்ளத்தால் தான் அப்படிங்கிறத செய்தியாக உண்மையை சொல்லியிருக்கிறார். அதற்கு டிஆர்பி ராஜா அவர்களை நாம் பாராட்டி ஆக வேண்டும். உண்மையை கூறியதற்கு நம்ம தான் அதை புரிந்து கொள்ளாம விட்டோம். சோ தமிழ்நாட்டுல ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சுத்தமாக எதுவும் வரவில்லை. சென்கார்ப் என்கிற சிங்கப்பூர் நிறுவனம் குஜராத்துக்கு போயிட்டாங்க. மிட்சுபிஷி அப்படிங்கிற ஜப்பானீஸ் நிறுவனம் இதுவரை தமிழ்நாட்டுல 2022 முதல்வர் சுற்றுப்பயணம் முடிச்சோம்னு சொன்னாரு. 20,000 கோடி வரப்போகுது. அந்த மிட்சுபிஷி நிறுவனத்தில் இதுவரை ரூபா கூட பணம் தமிழ்நாட்டுக்குள்ள வரவில்லை. அதே போல் பாக்ஸ்கான், அதானி, இப்படி பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர யாருமே வரவில்லை. ஏனென்றால் இவர் கேட்கக்கூடிய லஞ்சம் இந்த அளவுக்கு. இது ஒரு 30% சர்க்காராக இருந்து கொண்டு வருகிறது. திமுக என்பது 30% கமிஷன் சர்க்கார். 30% கமிஷன் கொடுத்து தொழில் செய்ய எந்த நிறுவனமும் தயாராக இல்லை. அதனால் தமிழகம் பின்தங்கி கொண்டு வருகிறது. இது தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேச ஜிடிபி ஏறிக்கொண்டே போகிறது. இப்படியே போச்சுன்னா திமுக ஆட்சியில் தொடர்ந்தால் தமிழ்நாடு 6வது இடத்துக்கு சென்றுவிடும். ஆனால் நடைபெற போவதில்லை. 2026 மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சனாநாட்டு வீரர் போம் என்று கூறிய உதயநிதிக்கு ஞானம்லாம் பிறக்கல, தேர்தல் பயம் வந்துருச்சு. 2026 மிகப்பெரிய தோல்வியை தமிழகத்தில் இந்துக்கள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு உருட்டு அப்படி ஒரு உருட்டு, வாழ்க்கை சொன்ன மாதிரி இருக்கணும் சொல்லாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் வாழ்க்கை அப்படின்னு நாசுக்கா சொல்லியிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அது மாநில தலைமை தேசிய தலைமை இருக்கக்கூடிய முடிவு. ஆனா பாஜக உறுப்பினர்கள், பாஜக சார்ந்தவர்கள் எங்க போட்டியிட்டாலும் வேலை பார்த்து ஜெயிக்க வேண்டியது, திமுகவை தோற்கடிக்க மட்டும்தான் எங்கள கனவாக லட்சியமாக இருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு பல கட்சிகள் ஜனவரி
ஜனவரி மாதத்திலே பல கட்சிகள், எதிர்பாராத கட்சிகள் கூட நிச்சயமாக வந்து சேர போகிறார்கள். இது வெற்றி கூட்டணி, தமிழகத்தை மீட்கப் போகின்ற கூட்டணி, உண்மையான விடியலை தரப்போகின்ற கூட்டணி. பல கட்சிகள் ஒன்றிணைந்து சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டணியாக அமைந்து 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியானது தமிழகத்தில் பல கட்சிகள் அப்படிங்கிற வரைக்கும் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர எந்தெந்த கட்சிகள் என்பதை காலம் பதில் சொல்லும். அது நிச்சயமாக ஒரு மெகா கூட்டணியாக இருக்கும். இதுதான் வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணிக்கு வருபவர்கள் மட்டுமே உண்மையாக திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைப்பவர்கள் மட்டுமே இந்த கூட்டணி வரப்போகிறார்கள். இதுதான் உண்மையான கூட்டணி. இதை தவிர்த்து இருக்க கொண்டீங்களா டிஎம்கே பி டீம் அப்படிங்கிறது உண்மையாக வெளியே உண்மை வெளியே தெரிய வரும்.